ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய ப்ரமோவை என்ன மார்க்கே கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரியா ஹேஷுவலாக காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது மயங்கி கொண்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே அபிராமிலாம் ஓடி வந்து என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு கேட்டது தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டு அப்படின்னதும் உடனே ஆனந்த் ஓடி வந்து ரியா வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ டாக்டருக்கு ஃபோன் போட்டு டாக்டரையும் வீட்டுக்கு வர வளைக்கிறாங்க. உடனே டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு கேட்டதும் நான் தான் டாக்டர் அப்படின்னு ஆனந்த் சொல்றாங்க. இங்க பாருங்க, பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அப்படின்னதும் எல்லாரும் புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, உங்க வைஃப் கர்ப்பமா இருக்கா, நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொன்னதும் அபிராமிக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. இந்த பக்கம் ஆனந்த் பேர் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இது, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி ரியா கர்ப்பமானாங்கிற மாதிரி ஆனந்த் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியாவுக்கே பயங்கர குழப்பமா இருக்கு. இந்த பக்கம் டாக்டர் சரி நான் கிளம்புறேன் அபிராமி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வெளியில போய் தங்குறேன், பெங்களூர் மீட்டிங்னு இப்படி பண்ணிட்டேடா, அப்படி மீனாட்சி உனக்கு அவ்வளவு பெரிய பாவமாடா பண்ணிட்டா, நீ இப்படியே அசிங்கமா நடந்து பண்ணினா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனந்த், நீ எல்லாம் ஒரு புள்ளையா அப்படின்னு துப்பிட்டு அபிராமி அங்கிருந்து போனது. ஆமா நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு ஆனந்த் கெஞ்சுறாங்க. இந்த பக்கம் தீபா எல்லாம் ரொம்பவே அசிங்கமா பார்த்துட்டு போறாங்க. எனவே ஆனந்த் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் கிளம்பினதும் இந்த பக்கம் ரியா அழுதுட்டு இருக்காங்க. ரியா என்ன ரியா இதெல்லாம், இங்க பாரு, உன் கூட உன்னா ரூம்ல தங்கினது உண்மைதான், ஆனா நம்ம ரெண்டு பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ண வரைக்கும் நமக்குள்ள எதுவுமே நடக்க இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி ரியா சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டதும் ரியா அழுதுட்டே இருக்காங்க. இங்க பாருங்க ஆனந்த், அப்ப நான் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? இங்க பாரு, வயிற்றுல என்னோட வாரிசு வளர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான், ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் கடவுளே, நான் எப்படி சொல்லுவேன், இது அந்த மதுவோட குழந்தைன்னு, பேசாம இது ஆனந்த் குழந்தைன்னு பிளேட்டை மாற்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு ரியா, ஒரு டைம் நீ வீட்டை அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்பவே நிதானம் இல்லாம இருந்த ஆனந்த், உன்னை அறியாமலே என் கூட நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னதும் ஆனந்த் அதிர்ச்சி ஆறாங்க. ரியா என்ன சொல்ற? ஆமா, இதை சொன்னா எங்க நீ வருத்தப்படுவன்னு தான் நான் இந்த உண்மையெல்லாம் மூடி மறைச்சிட்டேன், அதோட விளைவுதான் இது, என்ன மன்னிச்சிருங்க ஆனந்த் அப்படின்னதும் எப்படியோ எப்படி ரியா, என்னோட வாட்ச் தான் உன் வயிற்றுல வளருதுன்னு ஆயிடுச்சு, சரி நீ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு ஆனந்த் கிளம்பிடுறாங்க. அப்படின்னு பார்த்தா ஐஸ்வர்யா வராங்க. எனக்கு ஒரு டவுட், உண்மையிலேயே இது ஆண் குழந்தை தானா அப்படின்னு கேட்டதும் ரியா முறைக்கிறாங்க. இல்ல ஆனந்த் மாமா இப்படி எல்லாம் தப்பு பண்ணக்கூடிய ஆள் இல்ல, எப்படியோ முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்குள்ளது நடந்திருந்தாலும் இப்போ வாரத்துக்கு வாய்ப்பே இல்லை ரியா. இங்க பாரு, நீ உண்மையை சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதோ ஆமா ஐஸ்வர்யா, இது ஆனந்த் குழந்தை கிடையாது, இது மதுவோட குழந்தை அப்படின்னு சொன்னதும் ஐஸ்வர்யாவுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. அடிப்பாவி, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி இப்படித்தான் மறுபடியும் எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.